ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாளிலே, புதிய நாளிலே முகமுகமாய் காணும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஈவாய் இரக்கமாய் அடியனுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். போகட்டும் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு முன்னதாக நிற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கான கர்த்தர் கொடுத்த இறை வார்த்தை கால் ஊன்றி நில். கால் ஊன்றி நில். திருப்பாடல் புத்தகம், சங்கீத புத்தகம் 40ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த வசனம் அநேக காரியங்களை குறித்து சொன்னாலும் கற்பாறை மேல் கால் ஊன்றி நிற்க செய்தார். நான் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் மன்றாட்டை கேட்டார். அவர் என்னை விளையான குழிவிலிருந்து, அழிவின் குழிவிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். என்னை கால் ஊன்றி நிற்க செய்தார். நாங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலை ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை, வியாதிப்பட்ட ஒரு சூழ்நிலை, கண்ணீர் கடந்த ஒரு சூழ்நிலை, வறுமையோடு வருகிற, என் வாழ்க்கையில் நிம்மதியில்லைன்னு சொல்லி நிற்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார். பொறுமையோடு காத்திருந்தாய் அல்லவா? பொறுமையோடு நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி எனக்கு முன்னதாய் அநேக நாட்கள் கண்ணீர் வெடித்து, அநேக நாட்கள் கதறி, அநேக இரவுகள் தூங்காதபடி பாரத்தோடு ஜெபித்ததற்கு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். எந்த இடத்துல தலைகுனிந்து தள்ளப்பட்டு உதாசீனப்படுத்து நின்றாயோ அதே ஜனங்கள் மத்தியிலே உன்னை நிற்கச் செய்வேன். எப்படி? கண்மலை நின்று, கற்பாறை நின்று உன்னை கால் ஊன்றி நிற்கச் செய்வேன். இந்த ஜனங்கள் மத்தியிலே நீ தலை குனிந்தாய் அல்லவா? இந்த ஜனங்கள் மத்தியிலே என் நாமத்தை உனக்கு தரிப்பித்திருக்கிற, உன்னை விளையான சேற்றிலிருந்து உயர்த்தி தூக்கி என்னுடைய சிலுவையின் இரத்தத்தினால் கழுவி உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிற, பரிசுத்தாவின் வல்லமையில் அபிஷேகம் பண்ணியிருக்கிற, உன்னை கொண்டு நான் இந்த காரியங்களை நடத்துவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நான் கன்னியாகுமரி பகுதியில் இருக்கிற கோவளம் என்ற ஒரு ஊருக்கு நற்செய்தி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த இடத்துல போயிட்டு நான் திரும்பும்போது ஒரு அருமையான சகோதரன், இரவு வேளை, மணி 3 மணி இருக்கும் என்று நினைக்கின்றேன், அதிகாலை வேளை, நான் கூட்டத்தை முடித்து நான் திரும்புவதற்காக நின்றபோது அந்த ஆலய வளாகத்தில் ஒரு சகோதரர் வந்து என் கையை பிடித்து கொண்டு கேட்டார், நான் கடலுக்கு போகிறேன் பிரதர், நான் மீன் பிடிக்கப் போகிறேன், பலத்த போராட்டத்தோடு இருக்கிறேன், ஆனால் இந்த வார்த்தையை கேட்டு என்னை நான் முற்றிலும் அர்ப்பணித்து இருக்கிறேன். என் ஜனங்கள் மத்தியிலே என் கடனை நாம் அடைத்து நானும் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்து இருக்கிறேன், ஜெபிங்கள் சொன்னார். பாரத்தோடு ஜெபித்து வந்தேன். நடந்தது என்ன? கர்த்தர் அவள் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி எல்லாவற்றையும் இந்த பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தபடினால் அவள் மன்றாட்டை கேட்டார். அந்த அழிவிலிருந்து அவளை காப்பாற்றினார். அது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை தரிப்பித்தார். காலூன்றி நிற்கச் செய்து அவரை ஒரு நற்செய்தி பணியாளராய் மாற்றினார். ஹல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு பின்னதாக ஒரு நாள் எனக்கு ஒரு அலைபேசியில் என்னுடைய நம்பர் கிடைத்து என்னோடு பேசினார். பிரதர், நான் இப்படிப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இறை வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். மறுபடி சில மாதங்கள் கழித்து முகமுகமாக நாங்கள் சந்திக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், என்னை என் ஜனங்கள் மத்தியிலே கால் ஊன்றி நிற்கச் செய்தார். நான் கண்ணீரோடு நின்றேன், ஆனால் அவரோ என்னை அந்த உளையான சேற்றிலிருந்து உயர்த்தி தூக்கி அவருடைய நாமத்தை தரிப்பித்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி மாத்திரமல்ல, அந்த ஜனங்கள் மத்தியிலே நான் தலைகுனிந்த இடத்திலே என்னை கால் ஊன்றி நிற்கச் செய்து என்னை பலப்படுத்தி பயன்படுத்துகிறான்னு சொல்லி அதே ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்றோ ஒரு நாளில் அல்ல, அடுத்த வாரமோ அடுத்த மாதம் அல்ல, இன்றைக்கு உங்களுக்கு அர்ப்பணிங்கள், கர்த்தர் அப்படியே செய்வார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றும் தகப்பனை பாரத்தோடு கண்ணீரோடு கதறிக்கொண்டு நிற்கிற உம்முடைய ஜனங்கள் பொறுமையோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த ஜபத்திற்கு இன்றைக்கு நீ பதில் கொடுத்திருக்கிறப்பா. தகப்பனை புலம்பி கண்ணீரோடு வேதனையோடு நின்ற பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்து அவர்கள் தலைகுனிந்த இடத்துல அவள்
கால்கள் தள்ளாடாத விழுந்தபடி அவருடைய கால் ஊன்றி நிற்கச் செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும், அழுகச் செய்யும். ஏசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.